Hi hello friends, இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது புடலங்கா பொரியல். ரொம்ப நாளா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் நான். ஈவினிங் உங்களுக்கு டின்னர் அப்புறம் பிரேக்பாஸ்ட் ஐடியா வீடியோ கூட போடுறேன் நான் இன்னைக்கு. கண்டிப்பா போடுறேன். புடலங்காவை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். ஸ்பூன் அளவுன்னு பார்த்தா ஏன்னா இது தண்ணிக்கா சோ நீங்க நிறைய தண்ணி எல்லாம் ஊத்தி வேக வைக்க வேண்டாம். ஜஸ்ட் அது நனைற மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு தேவைக்கு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வைங்க. உப்பு இப்போ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃபைனலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வைங்க. நல்லா வேகட்டும் அது. புடலங்கா நம்ம ஊத்தின தண்ணி சுண்டி வர்ற அளவுக்கு நல்ல வேகட்டும். நம்ம ஊத்தின தண்ணி மட்டும் கிடையாது, புடலங்கால இருந்தும் தண்ணி விடும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஸ்டீல் பாத்திரமா இருந்தால் தண்ணி கொஞ்சமாக இருக்கிறப்பவே எடுக்கிறது பெஸ்ட்டு, இல்லைனா அடிக்கு பிடிச்சிக்கும். அயன் கடாய் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. 2 இல்லைனா 3 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் கூட எடுக்கலாம். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். சன்ஃப்ளவர் ஆயில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் எந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே கிடையாது. அது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது, வெயிட் கெயின் பண்ணி விட்டுடும். இதில் நமக்கு கிடைக்கிறது நல்ல கொழுப்பு நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு கறிவேப்பிலை தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன். போட்டு ஓரளவு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க புடலங்காய் கூட ஆட் பண்ணுறேன். புடலங்காவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு தேவைக்கு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. முன்னாடியே வெந்துடுச்சு, நம்ம புடலங்காவை வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் எல்லாம் வதக்கிட்டு இருக்க வேண்டாம். இதில் கொஞ்சமாக தண்ணி எல்லாம் இருக்கும், அந்த தண்ணி எல்லாம் வற்றி கொஞ்சம் சுண்டி வரும், அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். புடலங்காய் பொரியல் நான் நிறைய மெத்தடில் செஞ்சுருக்கேன். பருப்பு போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நமக்கு இந்த டயட்டில் பருப்பு அலோடு கிடையாது. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி புடலங்காய் பொரியல் நான் செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. நம்ம ரைஸ் எடுக்காதனால இந்த மாதிரி புடலங்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குது நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும். டின்னர் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா வீடியோ இன்றைக்கி முடிஞ்ச அளவு நான் போட பார்க்குறேன். மேக்ஸிமம் போடுவேன் நான் இன்றைக்கி. எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியலை. எதனால் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு வீடியோஸ் போடுறது. புடலங்காய் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க மல்லித்தூள். கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓப்பன்லேயே வச்சிங்கன்னா அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் சீக்கிரமாக போயிடும். மசாலா போட்டுட்டு மூடி வைக்காதீங்க, அந்த ஸ்மெல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஸோ கண்டிப்பாக மசாலா போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சு கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த ஸ்மெல்லும் போயிடும் சீக்கிரமாக. இப்போ தேவைக்கு கோகனட் ஆட் பண்ணுறேன். 2 இல்லைனா 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். சூப்பரான நம்ம புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.